ஓகே காஷ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டை பூச்சிகளும் நவீன மிஷின் அப்படிங்கிற மாதிரி இந்த 150 rupees சாப்பரோட ரிவ்யூ அண்டு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எந்தளவு ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த வீடியோவை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 150 rupeesக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சூப்பரான ஒரு பேக்கேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா 150 rupeesக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு யோசித்தேன். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் உண்மையிலே வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க 150 rupeesக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்டில் வந்து போட்டிருந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நான் பிளேடோட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான குவாலிட்டியில் தான் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கழட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதை போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். சரி, ஓகே, ப்ராக்டிக்கலாக செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டை வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளெண்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் உள்ள வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேடை வந்து செட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க பாக்ஸை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ப்ரெஷரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சாப் ஆகும். சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் தக்காளியை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணாதுன்னு தெரியும். பட் ஆனால் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு பார்த்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ப்ரெஷரை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேடு வந்து சுத்தவே இல்லை. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 4 பீஸாக வந்து கட் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸாக வந்து போட்டு பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்ட்ரெக் ஆகிடுன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெக் ஆகாமல் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஸ்டார்டிங் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வெளியே இருந்த பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஓப்பன் பண்ணியோடனே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு பார்த்திங்க அப்படின்னா சாப் ஆகலை. ஸோ அப்படியே மேலே ஒரு சிலலாம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து அப்படியே தான் சாப் ஆகாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 ஆனியன் மட்டும் பார்த்திங்கன்னா போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த அளவு சாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா சாப் பண்ணுறதுக்கு இருந்தது. பட் ஆனால் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்தளவு பார்த்திங்க அப்படின்னா சாப் ஆகாமல் தான் வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கும் போதே தெரியும். ஸோ அந்தளவு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து கட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா வேஸ்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது சரி, ஓகே, கட் பண்ணதெல்லாம் திரும்பி உள்ளே போட்டு சாப் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போட்டு பார்த்தேன். பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து சின்னசாக பார்த்திங்கன்னா சாப் பண்ணியிருந்தது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸோ இந்தளவு பார்த்திங்க அப்படின்னா இத்தனை வாட்டி போட்டு சாப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே வாட்டி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கத்திலே பண்ணிடலாம். ஸோ உண்மையிலே இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா? No comments. Simply yes.